வணக்கம். இது காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். புத்தாண்டில் 45 இடங்களில் மின்தடை, நெருக்கடியில் மக்கள். மீண்டும் முடங்குமா இலங்கை? பணி பகிஷ்கரிப்புக்கு தயாராகும் அரசு அதிகாரிகள். கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைப்பு. பெயர் பலகையில் எழுத்து பிழைகள், எழுந்துள்ள கடும் விமர்சனங்கள். கழிவறை குழிக்குள் விழுந்த சிறுவன் பலி, தொடரும் சோகம். மின்சார கட்டணம் மேலும் அதிகரிக்கும் சாத்தியம், நெருக்கடியில் மக்கள். 1 கோடி ரூபாய் விசா மோசடி, மகரகமவில் போலி முகவர் அதிரடி கைது. இலங்கை வானூர்திப் படையின் பங்களிப்புடன் புதுப்பிக்கப்பட்ட கொழும்பு மத்திய பேருந்து நிலையம் நேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்பட்டுள்ளது. தரைத்தளத்தை பேருந்து நிறுத்துமிடமாகவும், 2ஆம் தளத்தை ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஓய்வறைகளாகவும், 3ஆம் தளத்தை நிர்வாகம் மற்றும் செயல்பாட்டு சேவைகளுக்காகவும் பயன்படுத்தும் வகையில் வசதிகள் மேம்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஆனால் அந்த மகிழ்ச்சியை விடவும் அங்கு வைக்கப்பட்டிருந்த இலத்திரனியல் பெயர் பலகையில் காணப்பட்ட எழுத்து பிழைகள் பொதுமக்களிடையே பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளன. புதிதாக திறந்து வைக்கப்பட்ட பெயர் பலகையில் சுமார் 5 இடங்களில் எழுத்து பிழைகள் காணப்படுகின்றன. புறக்கோட்டை என்பது புனக்கோட்டை எனவும் எழுதப்பட்டுள்ளது. ஒத்துழைப்பு என்ற சொல்லில் லை எழுத்து பிழையாக இருப்பதாகவும், தொழில்நுட்பம் என்ற சொல்லில் லீ என்ற எழுத்து 2 இடங்களில் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. கிளீன் என்ற சொல் கீழீன் என்று தவறாக பதிவிடப்பட்டுள்ளது. நேற்று காலை முதல் பலரும் இந்த புனரமைப்பு பணிகளை பாராட்டி புகைப்படங்களை பதிவிட்டு வருகின்றனர். ஆனால் 12 மணித்தியாலங்கள் கடந்தும் இந்த மொழி சிதைவை எவரும் கண்டுகொள்ளவில்லை என்பது வேதனையானது என சமூக ஆர்வலர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கடந்த காலங்களில் நரேந்திர மோடியின் வருகையின் போது வைக்கப்பட்ட பதாதைகள் முதல் இன்று வரை அரசு திணைக்களங்களில் தமிழ் மொழி தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதும் கொச்சைப்படுத்தப்படுவதும் ஒரு இயல்பான நிகழ்வாக மாற்றப்பட்டு வருகின்றதா என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இன்று காலை 8 மணி முதல் 48 மணி நேர பணி பகிஷ்கரிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தன்னிச்சையான தீர்மானங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. படிப்பின் பின்னரான வரையறுக்கப்பட்ட சேவை வைத்தியர்களின் நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. டிட்வா சூறாவளி காரணமாக தற்காலிகமாக தடைப்பட்டிருந்த வடக்கு தொடருந்து பாதையின் போக்குவரத்து சேவைகள் இன்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என இலங்கை தொடருந்து திணைக்களம் அறிவித்துள்ளது. சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட தொடருந்து பாதைகளை சீரமைக்கும் பணிகள் நிறைவடைந்துள்ளதை அடுத்து இன்று முதல் தொடருந்துகள் வழமை போல இயங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் புத்தாண்டு காலத்தை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்லும் பயணிகளின் வசதிக்காக வடக்கு பாதையில் பல மேலதிக தொடருந்துகள் சேவையில் இணைக்கப்பட்டுள்ளன. அனுராதபுரத்தில் நீரில் நிறைந்திருந்த கழிவறை குழிக்குள் விழுந்த சிறுவன் ஒருவர் உயிரிழந்துள்ளார். மரதன் கடபல போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்ற வீடொன்றில் அருகில் விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த கட்டுமான பகுதிக்கு அருகில் சகோதரர்களுடன் புறாக்களை பிடித்து விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். அகார் முகமது என்ற 6 வயதுடைய சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதன்போது எதிர்பாராத விதமாக அருகில் இருந்த திறந்த நிலையில் காணப்பட்ட மலக்கழிவறை குழிக்குள் சிறுவன் விழுந்துள்ளார். சிறுவன் குழிக்குள் விழுந்ததை கண்ட சகோதரர்கள் மற்றும் அயலவர்கள் அவரை மீட்டு உடனடியாக வைத்தியசாலையில் அனுமதித்த போதிலும் சிகிச்சை பலனின்றி சிறுவன் உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இலங்கையில் அதிகரித்து வரும் எரிபொருள் விலை மற்றும் செயல்பாட்டு நெருக்கடிகள் காரணமாக 2026ஆம் ஆண்டின் 2ஆம் காலாண்டிற்கான மின் உற்பத்தி செலவுகள் மற்றும் திட்டமிடல் குறித்து புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையை தேசிய மின் கட்டமைப்பு இயக்க நிறுவனம் சமர்ப்பித்துள்ளது. நாட்டின் மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் தேசிய அமைப்பு இயக்குநரக நிறுவனம் குறிப்பிட்ட சில மின் உற்பத்தி நிலையங்களில் டீசல் மூலமான மின் உற்பத்தியை அதிகரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு கடந்த மார்ச் 30ஆம் தேதி கணித்திருந்த டீசல் விலையானது 376 ரூபாயை விட தற்போது சுயாதீன மின் உற்பத்தியாளர்களுக்கு 1 லிட்டர் டீசல் 382 ரூபாயாக உயர்ந்துள்ளதே இந்த செலவு அதிகரிப்பிற்கு முக்கிய காரணமாக கூறப்படுகின்றது. அதிகரித்து வரும் இந்த எரிபொருள் செலவுகள் மற்றும் விநியோக சவால்கள் மின்சார சபையின் நிதி நிலைத்தன்மையை பெரும் அச்சுறுத்தலாக அமைந்துள்ளதாக அந்த அறிக்கை எச்சரிக்கின்றது. இதனால் ஏற்படும் பொருளாதார பாதிப்புகளை முகாமை செய்வது குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் தேசிய மின் கட்டமைப்பு இயக்க நிறுவனத்தினால் வழிகாட்டல் கோரப்பட்டுள்ளது. அத்துடன் கூடுதல் மின்சார கட்டண உயர்வை நியாயப்படுத்தும் விதி
விரிவான தரவு அட்டவணைகளையும் வழங்கியுள்ளது. கடந்த 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வந்த மின்சார திருத்தத்தில் 30 அலகுகள் வரை பயன்படுத்தப்படும் நுகர்வோருக்கு சிறிய அளவிலான கட்டண உயர்வும், அதிகப்படியாக பயன்படுத்துவோருக்கு 25% வரை கட்டண உயர்வும் விதிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் ஒரு கட்டண உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த அறிக்கையின் மூலம் உருவாகியுள்ளன. சித்திரை புத்தாண்டு கால பகுதியில் ஏற்பாடு செய்யப்படும் பாரம்பரிய விளையாட்டுப் போட்டிகளின் போது ஏற்படக்கூடிய விபத்துகள் மற்றும் பாரிய மருத்துவ சிக்கல்களை தடுக்கும் நோக்கில் சுகாதார அமைச்சு விசேட வழிகாட்டல்களை வெளியிட்டுள்ளது. சுகாதார அமைச்சின் தொற்றா நோய் பிரிவினால் இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. குறிப்பாக வழுக்கு மரம் ஏறுதல், கயிறெழுத்தல், தலையணைச் சமர், முட்டி உடைத்தல், கிராமிய ஓட்டப்பந்தயங்கள், சைக்கிள் ஓட்டம், நீச்சல், படகோட்டம், கரண்டியால் எலுமிச்சை கொண்டு செல்லுதல் மற்றும் சாக்கோட்டம் போன்ற அதிக போட்டித்தன்மை கொண்ட விளையாட்டுகளின் போது பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த விளையாட்டுகள் உற்சாகமானவை என்றாலும் அவற்றின் போட்டித்தன்மை காரணமாக வீரர்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு காயம் அல்லது தீவிர உடல்நல கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சுகாதார அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே கொண்டாட்டங்களின் போது அனைவரதும் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த வழிகாட்டுதல்களை பின்பற்றுமாறு ஏற்பாட்டாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவனேசன் துரை சந்திரகாந்தன் எனும் பிள்ளையான் தமிழினத்தின் துரோகி என தமிழரசில் நீண்ட காலமாக பலரால் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. ஆயுத போராட்ட காலத்தில் அவர் செயற்பட்ட விதம் மற்றும் அவரது முகாம்களில் நடந்ததாக கூறப்படும் அதிர்ச்சி தரும் சித்திரவதைகள் குறித்து பல தகவல்கள் வெளியாகியுள்ளன. தடுத்து வைக்கப்பட்டவர்கள் மீதான மனிதாபிமானமற்ற சித்திரவதைகள் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் குறித்த திடுக்கிடும் உண்மைகள் என சில செய்திகளும் வெளியாகி வருகின்றன. இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து பிரித்தானியாவிலிருந்து தேவேந்திரம் இந்திரதாஸ் ஊடக நேர்காணல் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 1 கோடி ரூபாய்க்கும் அதிகமான தொகை மோசடி செய்த குற்றச்சாட்டில் மகரகம பிரதேசத்தில் பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட புலனாய்வு பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கையின் போதே இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர் மாணவர் விசா பெற்றுத் தருவதாக கூறி அல்பேனியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்றுத் தருவதாகவும் பொதுமக்களிடம் பணம் வசூலித்துள்ளார். நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பலரிடமிருந்து சுமார் 1 கோடி ரூபாய்க்கும் அதிக தொகையை இவர் மோசடி செய்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த நிறுவனம் முறையான அனுமதி பத்திரமின்றி இயங்கி வருகின்ற நிலையில் அங்கிருந்து வேலைவாய்ப்பு ஒப்பந்தங்கள் உள்ளிட்ட பல முக்கிய ஆவணங்கள் அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். சந்தேக நபர் நுகேகடை நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்ததை அடுத்து இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை ஜப்பானில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி பணம் வசூலித்த மற்றொரு நிறுவனமும் அதிகாரிகளால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. பணியகத்தின் விசேட அதிகாரிகள் மாறுவேடத்தில் சென்று மீரிகம பகுதியில் முன்னெடுத்த நடவடிக்கையில் மினுவாங்கொடையை சேர்ந்த பெண்ணொருவரும் ஜாயில பகுதியைச் சேர்ந்த ஆணொருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளுக்காக பணம் செலுத்தும் போது அந்த நிறுவனங்கள் பணியகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பதனை உறுதிப்படுத்துமாறு காவல்துறை மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான சத்திய கடதாசியை சமர்ப்பிப்பதற்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நாளை நிறைவடைவதாக கையூட்டல் ஊழல் விசாரணை ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2015ஆம் ஆண்டுக்குரிய அவரது சொத்து விவரங்கள் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளுக்கு அமைய இந்த ஆவணங்கள் கோரப்பட்டுள்ளன. கடந்த மாதம் 23ஆம் தேதி முன்னாள் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட உத்தியோகபூர்வ கடிதத்தின் மூலம் 14 நாட்களுக்கு சொத்து விவரங்கள், வருடாந்த செலவினங்கள், வருமான ஆதாரங்கள் ஆகிய விவரங்களை சமர்ப்பிக்குமாறு கோரப்பட்டிருந்தது. இதுவரை குறித்த சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்படாத நிலையில் வழங்கப்பட்ட கால அவகாசத்தை எக்காரணம் கொண்டும் நீடிக்கப்போவதில்லை என ஆணைக்குழு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இதேவேளை நாளை இந்த விவரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பது இறுதி அறிவித்தலாகும். குறித்த காலப்பகுதிக்குள் சத்திய கடதாசி சமர்ப்பிக்கப்பட தவறினால் ஊழல் எதிர்ப்பு சட்டத்தின் விதிமுறைகளுக்கு இணங்க அவருக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளதாக ஆணைக்குழு எச்சரித்துள்ளது. நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் சட்ட ரீதியான கட்டுப்பாடுகளை நிறைவேற்றுவது விசாரணைகளின் வெளிப்படைத்தன்மைக்கு அவசியமானது என ஆணைக்குழுவின் அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நாட்டில் மின்தடை ஏற்படவில்லை என அரசாங்கம் கூறி வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் 45 இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.வி. சாணக்கு தெரிவித்துள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி பயன்பாட்டினால் மின் உற்பத்தியில் பாதிப்பு ஏற்படும் என தாம் 2 வாரங்களுக்கு முன்பே நாடாளுமன்றத்தில் எச்சரித்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். முறையான அனுமதியின்றி ஒரே நேரத்தில் 45 மின் விநியோக கட்டமைப்புகள் அணைக்கப்பட்டதால் பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது.
அரசாங்கம் இதனை மின்சார செயலிழப்பு என அழைத்தாலும் இலங்கை மின்சார சபையின் கட்டுப்பாட்டு மைய அறிக்கையில் இது மனுவல் லோட் ஷீடிங் என பதிவாகியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தரம் குறைந்த நிலக்கரி காரணமாக சுமார் 150 மெகாவாட் மின் உற்பத்தி இழப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாகவே மின் இணைப்புகளை துண்டிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டதாக அவர் கூறினார். மின்சாரத்தை துண்டிப்பதற்கு முன்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அனுமதியை பெறுவது கட்டாயமாகும். ஆனால் இந்த மின்தடைக்கு எவ்வித அனுமதியும் பெறப்படவில்லை என அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்லங்கா குரல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்லங்காகுரல்.com எனும் இணையத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.